லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் MDCLXVI என பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறிக்கும் எண் என்ன? என்ன சார் வித்தியாசமா இருக்கு? என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணுமே இல்லப்பா, ரோமன் லெட்டர் அவ்வளவுதான். ரோமன் நம்பர் சொல்லுவாங்கல்ல, ரோமன் நம்பர்ஸ் நம்ம எழுதுவோம்ல, ஒன்றுனா இப்படி 1, 5னா 5, 10னா எக்ஸு, இது போடுவோம்ல, இதே தான். சரி, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இது ஃபுல்லாகவே ரோமன் லெட்டர்ஸ் தான். அப்போ என்ன நம்பர் எனக்கு வரும்? இதுதான் கொஸ்டின். கண்டுபிடிக்கலாங்களா? சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே சொன்ன மாதிரி 1னா ஐ மாதிரி போடுவோம், 5னா பி போடுவோம், 10னா எக்ஸ் போடுவோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்னா 1, அதே பார்த்தீங்கன்னா வி அப்படின்னா 5, எக்ஸ் அப்படின்னா 10, அடுத்து எல் அப்படின்னா 50, அடுத்து சி அப்படின்னா 100, அடுத்து டி அப்படின்னா எவ்வளோ வரும்னா 500, அடுத்து எம் எவ்வளோ வரும்னா 1000. அவ்வளோதான்ப்பா. இதுதான் என்னது, ஒவ்வொருத்துக்கும் நம்ம எழுதியாச்சு. ஓகே, இதில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லெட்டராக இருந்தாலும், அதாவது லெட்டர் பொருள் இப்போ எதுவாக இருந்தாலும் கண்டினியூஸாக 3 முறை வரலாம். அந்த 3 முறைக்கு மேலே வரக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 1 இருக்கு, அதுக்கப்புறம் 2, அடுத்து 3, அடுத்து 4 எப்படி வரும்? 4 1 வராது, 1 4ன்னு வரும். 5னா வி. ஓகேங்களா? ஸோ அப்போ 5க்கு முன்னாடி 1 போட்டோம் அப்படின்னா 4, 5க்கு பின்னாடி 1 போட்டால் 6. புரியுதுங்களா? அப்போ முன்னாடி 1 போட்டால் கழிக்கிறோம், பின்னாடி 1 போட்டால் கூட்டுறோம். ஸோ அதே மாதிரி தான் ரோமன் லெட்டர்ஸ் வரும். ஓகேவா? இது நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னா, இதுக்கான தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போ ஒன்றுமே கிடையாது, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனா 1, பினா 5, எக்ஸ்னா 10, எல்லுனா 50, சீனா 100, டினா 500, எம்னா 1000. இப்போ அப்படியே இந்த எழுத்தை எழுதுங்க. MDCLXVI. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் நம்பர்ஸை போட போகிறேன். எம்னு எனக்கு எவ்வளோ? 1000, டின்னு எனக்கு எவ்வளோ? 500, சீன்னு எனக்கு எவ்வளோ? 100, எல்லுன்னா எவ்வளோ? 50, எக்ஸ்னா எவ்வளோ? 10, வின்னு எவ்வளோ? 5, ஐன்னு எனக்கு எவ்வளோ? 1. ஓகே, அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணிட்டேன், நான் நம்பர் எழுதியாச்சு. அப்போ எம்னா 1000, டினா 500, சீனா 100, எல்லுனா 50, எக்ஸ்னா 10, வினா 5, ஐனா 1. இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அவ்வளோதான். இப்போ பாருங்க, 1000 500 கூட்டினா 1500, 1600, 1650, 1660, 1665, 1666. அப்போ ஆன்சர் 1666. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பட் இங்கே என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா?